ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சோஷியல் மீடியா திறந்தாலே ஒரே பேச்சு தான், ஓஜி சம்பவம், ஓஜி சம்பவம், ஓஜி சம்பவம். ஒரிஜினல் சம்பவமா, ஒரிஜினல் கோட் சம்பவமா அப்படின்றது நமக்கு இன்னும் சரியாக தெரியல. ஸோ இந்த சமயத்தில் இந்த குட் பேட் அக்லிக்கு இருக்கிற ஹைப் இருக்குல்ல, உங்கள் வீட்டு ஹைப்பு எங்கள் வீட்டு ஹைப் இல்லை, உங்கள் அக்கம் மக்கா அப்படி ஒரு ஹைப்பு பார்த்தீங்கன்னா ஏறி போய் நிற்கிது. அந்த படம் அடுத்த மாதம் 10ஆம் ரிலீஸ் ஆக போகுது, ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. அதற்கு முன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஹைப் அப்படி பிளாஸ்ட் ஆகி அப்படி நிற்குதுங்க. ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் இது மாதிரி எந்த படத்துக்கும் ஹைப்பு வரவே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். சில பேர் சொல்லலாம் லியோவுக்கு வந்துச்சுடா அப்படின்னு சொல்லலாம். லியோ லோகேஷ் கனகராஜுடைய எல்சியூ அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஹைப் அப்படி ஏறி போச்சு. ஆனால் அந்த ஹைப் அந்த படம் யூஸ் பண்ணிக்கல, அது வேற கதை, அதை விட்டுருங்க. இதே லோகேஷ் கனகராஜ் அவருக்கு முந்தைய படங்கள் கைதியாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், ஸோ இந்த படம்லாம் ஒரு பிளாக் பஸ்டர் படம். இந்த படத்தோட கனெக்ட் இந்த லியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஹைப் ஏறிச்சு. ஆனால் குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எந்த ஒரு பொய்யான பிம்பமும் கிடையாது. ஒரு படமாக, ஒரு ஸ்டாண்டர்டான படமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஹைப்பு அப்படி ஏறி போய் நிற்குதுங்க. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் அவர் போட்ட ரூல்ஸை பிரேக் பண்ணி அந்த விண்டேஜ் கதாபாத்திரங்களை மறுபடியும் கண்மனை கொடுக்க போகிறாரு. அதான் அந்த டீசருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஹைப் அப்படி ஏறி போய் நிற்கிது. ஓகேங்களா. 10ஆவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதிக்கிற வச்சது ஒரு தரமான தல அஜித் அவருடைய ஃபேனு. அவர் சொல்லவே தேவையில்ல, செதுக்கி வச்சிருப்பார் படத்தை. அதை நமக்கு டீசர்லேயே தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த படம் எவ்வளோடா கலெக்ட் பண்ணும் அப்படின்ற பேச்சு இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹைப் இப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி கலெக்ட் பண்ணும், எவ்வளோ கலெக்ட் பண்ணும், அஜித் சாருக்கு ஒரு பெரிய ஹிட் அமையுமா அப்படின்ற நிறைய கேள்வி இப்போ ஆரம்பிச்சிச்சு. நம்மளுடைய பதில் மட்டும் இல்லை, நிறைய சினிமா விமர்சகர்கள் பதில் பார்த்தீங்கன்னா இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக ஒரு பெரிய வசூலை கொடுக்க போகுது அந்த படத்துடைய ப்ரொடியூசருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இருக்கிற ஹைப்புக்கு நிச்சயம் 500 கோடி, அதாவது நம்ம எதிர்பார்க்குற ஒன்று இருக்குல்ல, இந்த படம் இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறோம்ல, அதில் ஒரு 70% அவங்க கொடுத்துட்டே போதும். இந்த படம் நிச்சயம் 500 கோடி வசூலை கொடுக்க போகிறது உறுதி அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. நிறைய பேர், நிறைய சினிமா விமர்சகர்கள், ஒரு தனஞ்சன் ஆகட்டும், இது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயம் அந்த படம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் அந்த படம் ஒரு பெரிய ரெக்கார்ட் படைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த படம் சோலோவாக ரிலீஸ் ஆக போகுது 1000 ஸ்க்ரீனில். ஆப்போசிட்டில் எந்த படமும் கிடையாது. இட்லி கடையை சொல்லியிருந்தாங்க, ஆனால் டீசர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி கடையை அப்படியே தள்ளிட்டு போயிட்டாங்க. ஆனாப்பா இப்போ நம்ம இட்லி கடையை போட்டால் கடை நொறுங்கிடும், நம்ம இப்போ போட தேவையில்லை, கொஞ்சம் தள்ளி போய் போட்டலான்ட்டு அப்படியே தள்ளிட்டு போயிட்டாங்க. ஸோ நடுவில் ரெட்ரோ இருக்குது, ரெட்ரோ மோதுவாங்களா இல்லை அதையும் தாண்டி போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியல. ஓகேங்களா. ஸோ இந்த குட் பேட் அக்லி சோலோவாக 1000 ஸ்க்ரீன் மேலே ரிலீஸ் ஆக போகுது தமிழ்நாட்டில். ஸோ இருக்கிற ஹைப்புக்கு ஃபஸ்ட் டே கலெக்ஷனில் ஒரு தரமான சம்பவத்தை குட் பேட் அக்லி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக பண்ண போகுதுங்க. ஓகேங்களா. ஸோ ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் 500 கோடி கலெக்ட் பண்ண படங்கள் அப்படி எதுவும் கேட்டிங்கன்னா, ரீசெண்டானு பார்த்தீங்கன்னா ஜெயிலர், ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2.0 ஜெயிலர், ரெண்டுமே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் தான். இந்த 2 படம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலே 500 கோடிக்கு மேலே வசூல் பண்ண படங்கள். வடைகள் நிறையா இருக்கலாம், போஸ்டர்ஸ் விட்டு வடைகள் நிறையா இருக்கலாம், ஆனால் நம்ம கண்முன்னு தெரியும்ல, ஒரு படம் ஓடுதல் என்று நம்ம கண்முன்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி மக்கள் கண்முன்னு தெரிஞ்சு ஹிட்டான படங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் தான் ரீசெண்டாக 500 கோடி அதிகமாக அடித்த படம். இதே மாதிரி குட் பேட் அக்லியும் 500 கோடியை தாண்டி அடிக்கும் அப்படின்ற மாதிரி இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பில்லா அஜித் மாதிரி வராரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக வராரு. என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க தலை அஜித் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் அப்படி ஒரு ஹாப்பியாக மாறிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹைப் இருக்கும்போது இந்த படம் வசூல் ஒரு பெரிய அளவில் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த படமே டோட்டலாக அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்குது. அஜித் சார் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டைமில் அஜித் சார் படத்துக்கு இப்படி ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வந்ததே கிடையாது. எந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அப்டேட்லாம் நைட்டு 11 மணிக்கு டீசர்னால் நைட்டு 8 மணிக்கு ட்வீட் வரும், ஜஸ்ட்டு டைம் மட்டும் போட்டு வரும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய ப்ரொடியூசர் ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு அஜித் சார் ஃபேன்ஸே ஒரு பெரிய ஹாப்பி மூமெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு சொல்லுவோம். இன்னும் ரிலீஸுக்கு 30 நாள் இருக்குது, ஃபஸ்ட்டு சிங்கிள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டு அதில் பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் இருக்குதுன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் போஸ்டர்ஸை இந்த படத்துடைய ப்ரொடியூசர் போஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அஜித் ஃபேன்ஸ் இப்போயே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அஜித் சார் படத்துக்கு எந்த படத்துக்குமே அந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. அதை ஏன் தெரியல நமக்கு.
இது வரைக்கும் எந்த படத்துக்கும் வந்து அப்படி பண்ணது கிடையாது. ஒரு அஜித் சார் வந்து விரும்ப மாட்டாமல் தெரியல, எதுக்கு அதெல்லாம் போட்டுட்டு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிளான் பண்ணுற அப்படி தெரியல. ஆனால் இந்த படத்துக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் இருக்குன்னு அவங்க வந்து சொல்லும்போது நிச்சயம் வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் வந்து இதைத்தாண்ட நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா ஆப்போசிட்டில் எல்லா நடிகர் படங்களுக்கும் கலெக்ஷன் போஸ்டர்ஸ் வரும். அதை வச்சுக்கிட்டு இங்கே வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து அஜித் சாரை வந்து அந்த ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே டிகிரேட் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா எங்கள்கிட்ட இந்த போஸ்டர் இருக்குது, பார்த்தீங்களா 300 கோடி, பார்த்தீங்களா 400 கோடி உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்பானுங்க. இந்த பக்கம் வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டானா கூட போஸ்டர்ஸ் வர வாய்ப்பே இல்லை. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்துக்கு வந்து வந்துச்சு. விஸ்வாசம் பேட்டை படத்தப்போ வந்து அந்த படத்துலேயே வினேஷ் சார், அதுவும் ப்ரொடியூசர்லாம் போல் வினேஷ் சார் வந்து போட்டார் போஸ்டர். அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் வந்து போஸ்டர்ஸ்ன்ற வரதே கிடையாது கலெக்ஷன் ரிப்போர்ட்டில். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து அஜித் சார் வந்து ரொம்ப டிகிரேட் பண்ணாங்க. வாரிசு துணிவுன்னு 2 படம் வந்துச்சுங்க. இந்த துணிவு வாரிசு கிளாஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2 படத்தில் எந்த படம் வின்னர்னு உங்களுக்கே டக்குன்னு தெரியும். மனசார ஈவன் விஜய் ஃபேனுக்கே தெரியும் எந்த படம் வின்னருன்ட்டு. ஏன்னா துணிவு படம் அப்படி ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட்டு, அப்படி ஒரு கலெக்ஷன், அப்படி ஓடிச்சு படம். வாரிசு எதனா ஒரு தேட்டரில் நல்லா ஓடிருக்கும். ஆனால் மொத்த ஓவராலாக பார்த்தீங்கன்னா துணிவு படம் அப்படி ஹையில் இருந்துச்சு ஓகேங்களா. ஆனால் துணிவு படத்துக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட்னு அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை. இந்த பக்கம் வாரிசு பார்த்தீங்கன்னா 200 கோடி 300 கோடின்ட்டு அப்படியே வடைகளாக சுட்டு போட்டுருந்தாங்க. ரீசெண்டாக தான் அந்த வடை கூட எக்ஸ்போஸ் ஆச்சு நம்ம அந்த படத்தில் ப்ரொடியூசர் தில்ராஜால ஓகேங்களா. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, அப்போ வாரிசு தான் வின்னர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை அந்த ப்ரொடக்ஷன் சைடு வந்து கட்டமைச்சாங்க. அதை ஃபேன்ஸும் அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க, அதாவது விஜய் சார் ஃபேன்ஸும் பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் இந்த சைடு வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுக்குறதுன்றதால என்னமே பண்ண முடியாமல் அப்படியே இருந்தாங்க அஜித் சார் ஃபேன்ஸு. ஸோ இப்போ அதான் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் தான் ஒரு படத்தில் வின்னரை வந்து முடிவு பண்ணுது அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கானாங்க பசங்க. இதை வந்து உடைக்கணுன்றதாக பார்த்தீங்கன்னா அஜித் சார் படத்துக்கு முதலாக கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து குட் பை டக்லிக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைடில் வந்து ஒரு சாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சைகன் கொடுத்துருக்காங்க, சம்பவம் இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர் எங்கே போனாலும் அவர் படத்தை பற்றி பேசுகிறாருன்னு தெரியல. குட் பை டக்லியை பற்றி பேசி இருக்கிற மொத்த பையிலையும் வெறி பிடிச்ச மாதிரி ஆக்கி வைக்கிறாரு. படம் வந்து அப்படி இருக்குங்க, இப்படி இருக்குங்க, உண்மையான ஃபேன் பாய்ங்க, மாசுங்க, கூஸ் பம்ப்ஸுங்க, மியூசிக்கை பாருங்கள் தரமாக இருக்குங்க அப்படின்னு பேசி பத்ததுக்கு ட்வீட் வேறு. நம்ம வந்து இவர் யூடியூப் போனால் இவர் பேசுகிறாருன்னு வந்து ட்விட்டர் வந்தால் ட்விட்டரே ட்வீட் போடுறாரு. இங்கேயும் வெறியாறானுங்க, என்னடா அப்படின்ற மாதிரி வெறியாறானுங்க. ஸோ வந்து அப்படி வந்து ஒரு வெறியத்திர ஜிவி பிரகாஷ் இருக்கார்ல, அவருக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான். நீங்கள் சொன்ன மாதிரியே பிஜிஎம் கொடுத்துட்டீங்க, டீசர் கொடுத்துட்டீங்க, தலை ஃபேன்ஸை வந்து அன்பிளாக் பண்ணி விட்டுருங்களேன். அதாவது இப்போ இருக்கிற ஃபேன்ஸுக்கு தெரியாது, பழைய ஃபேன்ஸுக்கு தெரியும். ஜிவி பிரகாஷ் வந்து அஜித் சாருக்கு அகேன்ஸ்டாக சில ட்வீட்லாம் போட்டுருந்தாரு. அப்போ வந்து ஜிவி பிரகாஷுக்கும் தலை ஃபேன்ஸுக்கும் வந்து ஒரு பெரிய வாரம் நடந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து நிறைய தலை ஃபேன்ஸ் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து பிளாக் பண்ணிட்டார். இப்போது வந்து அந்த ஃபேன்ஸ்லாம் கதறானுங்க, அண்ணா அன்பிளாக் பண்ணுங்கண்ணா, தலைவா அன்பிளாக் பண்ணுங்க தலைவான்ட்டு. அவரும் பண்ணுறாரு, நிறைய பேர் பண்ணி தான் விடுறாரு. ஆனால் ஃபுல்லாக எல்லோரும் பண்ணி விட்டுருங்களேன். இன்னும் நிறைய பேர் பாவம் நீங்கள் போகிற ட்வீட்டுக்கு வந்து கமெண்ட் பண்ண முடியல. அவன் வந்து வெறியாக இருக்கிறான், அவன் கமெண்ட் பண்ணலான்ட்டு அவன் வந்து ஆசை வருது, ஆனால் கமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் வந்து பிளாக் பண்ணி வச்சுருங்க. ஸோ வந்து மொத்த பயிலையும் வந்து அப்படியே ஒன்றா செலக்ட் பண்ணி அன்பிளாக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்விட்டரே வந்து ஒரு திருவிழா குளம் மாறிடும் ஜிபியூ டைமில் ஓகேங்களா. ஸோ வந்து அதுதான் வந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. ஸோ ஜிவி பிரகாஷ் சொல்லவே தேவையில்ல, படத்துக்கு வந்து தரமான வேலையை கொடுத்துருக்காருன்றது நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சுங்க ஓகேங்களா. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குட் பை அக்லி வந்து ஒரு தரமான சம்பவம் மட்டும் இல்லை, அதிரி புதிரி சம்பவமாக இருக்க போகுது. தமிழ் சினிமாவில் வந்து ஒரு வாரம் ஃபஸ்ட்டு 1 வீக்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 டேஸ் லீவ் இருக்குது. 1000 ஸ்க்ரீனு படம் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் ஒரு 70% வந்துச்சுன்னா போதும், அதிரி புதிரி ஹிட்டு, 500 கோடி கலெக்ஷன் கன்ஃபார்மு. தமிழ் சினிமாவில் இது மாதிரி ஒரு படம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷனை கொடுக்க போகுது நம்ம குட் பை டக்லி அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த படம் ஆதிக் ரவிச்சந்தருக்கு தான் வந்து அஜித் சார் கொடுத்துருக்காருன்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போனா இந்த படத்து மேலே அவருக்கு வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ வந்து குட் பை டக்லி உங்களை போல் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், தரமாக இருக்கும். இங்கே வந்து எதிர்பார்த்த எல்லாமே ரீசெண்டாக வந்து விடாமுயற்சி படம் இருக்குல்ல, அந்த படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நைட்டு ஸ்ப்ரெட் ஆச்சோ அதை தாண்டின அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா. ஸோ அதான் சொல்ல வரேன், ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு
தரமான சம்பவத்தை இந்த படம் கொடுக்க போகுது. சாரி, ஏப்ரல் 10 இல்லை, ஏப்ரல் 9 நைட் அன்னைக்கு. ஏன்னா இந்த படத்துடைய வினேஸ்வர் வந்து ராகுல் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா 3 ஸ்டேட்லேயும் அவர் தான் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு. அவர் சொல்லிட்டாரு, இந்த படம் வந்து ஏப்ரல் 9 நைட்டு 10 மணி அப்படின்னா 10 மணிக்கு எனக்கு வந்து ப்ரீமியர் போட போகிறோம்னு சொல்லிட்டாங்க. எதுக்காகனா புஷ்பா 2 படத்தோடு அப்படி தான் பண்ணாங்க. எதுக்காகனா காலைல ஃபஸ்ட் டே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 9 மணி தான் ரிலீஸ் ஆகும். ஃபஸ்ட் டே ஷோ வந்து காலைல 9 மணி ரிலீஸ் ஆகும். ஆனால் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மார்னிங் 4 o'clock 6 o'clockலாம் ரிலீஸ் ஆகுதுல்ல. ஸோ அங்கே படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்த ஹேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவனுங்க வந்து ஒரு நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய டேக் ஆஃப் த டவுனாக மாற்றிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு படம் பார்க்குற நம்ம பசங்களுக்கு இங்கே வந்து ஒரு டல் மூமெண்ட் வந்துடுது. அந்த ரிவ்யூ நம்ம காது கட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்கான ரிவ்யூஸ் வந்து காது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு அப்செட் வந்துடுது, அப்படின்ற மாதிரி அப்செட் வந்துடுது. ஸோ இதை வந்து மாற்றணும் அப்படின்றக்காக ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் படத்தை போடுவோம், அப்புறம் ஃபாரினுக்கு போவோம். நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஷோ வந்து சீக்கிரம் போட்டு எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த ஷோவெல்லாம் தமிழ்நாடு கூட சேர்ந்து ஒன்றா ரிலீஸ் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துடைய வினேஸ்வர் வந்து ராகுல் பிளான் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து மைத்ரி மேக்கர்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இங்கேருந்து தான் இந்த படத்துக்கு ரிப்போர்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆக போகுதுன்றதால நிச்சயம் வந்து இந்த படம் வந்து ஒரு புதிரி ஹிட் அடிக்க போகுதுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், குட் பேட் அக்லி எப்படி இருக்கும், எப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபீலிங்கை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.